எங்க வாழ்க்கையில இந்த மாற்றத்தை கொடுக்கிற இந்த பலிபீடத்தின் அனுபவம் இயேசுவே எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. மன்னியும் மன்னியும் என்று அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம், பாவ நிவிர்த்தி இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானபடினாலே அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வோமாக. பலிபீடமே 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 பலிபீடமே, கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும், கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே 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 பலிபீடமே. பாவ நிவர்த்தி செய்யும் பரிகார பலியான பரலோக பலிபீடமே, எங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்வதற்காக கிருபாதார பலியே கிருபாசனத்தண்டை வந்திருக்கிறோம். ரத்தம் சிந்தி எனக்காக ரத்தம் சிந்தி இலவசமான மீட்பு கொடுத்த பலிபீடம். இந்த பலிபீடத்திற்கு முன்பாக நீ வந்திருக்கிறபடினால் இரக்கம் உண்டு, கிருபை உண்டு, மீட்பு உண்டு, விடுதலை உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. மன்னிப்பை தருகிறவர் அவங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. You have to search your heart in the presence of God, in front of God, with the Holy Spirit. He has helped to Riva Shagalava Ragadanama get the deliverance. Urava Shantini Miyankarava. பலிபீடமே பலிபீடமே யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். ஸ்தோத்திரம். பிதா மகிமைப்படுவார்ங்கிறதா நமக்கு மெயினான வார்த்தை. நம் ஒவ்வொருவர் மூலம் பிதா மகிமைப்பட வேண்டும். ஒவ்வொருவர் மூலம் யார் மகிமைப்படணும்? பிதா மகிமைப்பட வேண்டும். பொதுவாக நான் யார் தெரியுமா, அந்த மீசையெல்லாம் முறுக்கி வச்சிருப்பாங்க தெரியுமா? அன்னைக்கு ஒரு சின்ன பையன் அப்படி முறுக்கிட்டு வந்து, என்னடா இவனுக்கு சரி உள்ள சுயம் வேலை செய்யுது. ஸ்தோத்திரம். இப்போ பிதா மகிமைப்படுவார். இப்ப நாம் அல்ல, நமக்குள் இருக்கிறவர் மகிமைப்படுகிற இடத்துல கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவார். பிதா நம்மிலிருந்து மகிமைப்படணும். இப்போ அதான் பாயிண்ட். பிதா மகிமைப்படனா நம்ம என்ன செய்யணும்? 1ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். திராட்சை செடி, திராட்சை தோட்டக்காரர். இப்போ இந்த திராட்சை செடி இத பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. திராட்சை செடி. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே பார்த்து அதுல இருந்தா இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். இன்னைக்கு அந்த ஓல்டு ஹிஸ்டரியை பார்த்துட்டு அப்படியே வர வர அடுத்த பாகங்கள்ல பார்ப்போம். எசேக்கியேல் 15:1-8 வாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா செடி கொடிகளை பார்க்கிலும் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன? திராட்சை செடிக்கு மேன்மை என்ன? யாதொரு வேலை செய்ய அதிலே ஒரு கட்டை எடுக்கப்படுமோ? ஆண்டவர் என்னெல்லாம் சொல்ற. இந்த செடியில இருந்து இங்க இருக்கிற சிலர் உங்களை ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்கலாம்.
நம்ம மேல அவர் இருக்கிறதா நமக்கு மகிமை. அந்த செடியில ஏதாவது மேன்மை இருக்கான்னு கேட்கிறார். முதலாவது சொல்றாரு, அதுல ஏதாவது கட்டை. எத்தனை பேர் வீட்டுல நிலைக்கால்கள் திராட்சை செடியில இருந்து வெட்டி எடுத்து போட்டிருக்கீங்க? ஜன்னல் கதவுலாம் போட்டிருக்கீங்களா? திராட்சை செடியில ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறார். நம்ம மேல அவர் இருக்கிறதா நமக்கு மகிமை. எனக்கு மேன்மை நீங்க தான் ஆண்டவரே. திராட்சை செடின்னு பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. எதையாவது கட்டை எடுக்க முடியுமா? தட்டு முட்டை தூக்கி வைக்கும்படி அதுல ஒரு முளையை அதனால் செய்வார்களோ? அடுத்து, இதோ அக்கினிக்கு இரையாக எரியப்படும், அதன் 2 முனைகளையும் அக்கினி எரிந்து போடும், அதன் நடுத்துண்டும் வெந்து போம். அது இதுல விஷயம் என்னன்னா, அவ்வளவு திராட்சை செடி திராட்சை கொடியா மாத்தினாலும் நமக்கு மேன்மை அவர்தான். பெருமைப்பட ஒன்றுமில்லை, பெருமைப்பட ஒன்றுமில்லை. கொஞ்சம் பணம் வந்தா பெருமை வந்துடக்கூடாது, கொஞ்சம் நல்லா இருந்தா பெருமை வந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். வயர மற்றவங்களை அசட்டை பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். இந்த குணங்கள் எங்களை விட்டு மாறுவதாக சொல்லி ஜோமனுங்க. மற்றவங்களை அசட்டையா பார்க்கிற பார்வை, கொஞ்சம் முன்னேற கூட பிறந்தவங்கள அசட்டையா பார்க்கறது, நண்பர்களை அசட்டையா பார்க்கறது, பகுதி ஊர்ல உள்ளவங்களை அசட்டையா பார்க்கறது, இதெல்லாம் மாறி எங்களுக்குள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் இருப்பதுதான் எங்களுக்கு மகிமை. எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா என்னோடு வருவதினா. எனக்கு மேன்மை என்னன்னா, நீர் என்னோடு வருவதுதான். திராட்சை கொடின்னு நான் கூட நாங்க பெருமைப்பட முடியாது, அது ஒன்றுக்கும் உதவாது அதுல உள்ளது. அப்படிப்பட்டவர்களை கொண்டும் அவர் மகிமைப்படுகிறார். ஸ்தோத்திரம். ஆகாத கொடியாய் அவர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள் முடியுது. இப்படி எல்லாம் இருக்கிறது. ஓசியா 10:1-2 வாசிக்கும் போது, இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, பலனற்ற திராட்சை செடி, அது தனக்கு தானே கனி கொடுக்கிறது. அடுத்தது பாருங்க, இது பலனே கிடையாது, தனக்குத்தானே என்ன செய்து, அதுவே எல்லாத்தையும் வாங்கி அதுக்குத்தானே பலன் கொடுக்குது. ஸ்தோத்திரம். அது குடும்பத்துக்கு மட்டுமே பலன் கொடுக்குது, கர்த்தருக்கு பலன் கொடுக்கல. நிறைய பேர் இப்போ கர்த்தருக்கு கொடுக்கறத கூட சிலர் நிறுத்தியாச்சு. ஸ்தோத்திரம். பலன் கொடுக்கறத ஆண்டவர் ஃபீல் பண்றாரு. நீ உன் கதையை மட்டும் கரெக்டா பாத்துக்கிற, உன் பிள்ளைகள் கதையை கரெக்டா பாத்துக்கிற, உன் வீட்டு கதையை கரெக்டா பாத்துக்கிற, நான் தேவ சபைக்கு நீ கர்த்தருக்கு செய்ய வேண்டியதில் நீ குறைந்திருக்கிறாய். தனக்குத்தானே பலன் கொடுக்கிற நிலைமை. இன்னைக்கு இதுல இருந்து கர்த்தர் மாற்றங்களை தருவாராக. இதெல்லாம் தேவன் சொல்ற விஷயங்கள். ஆண்டவரே, நான் எனக்கு மட்டும்தான் உபயோகமா இருக்கேனா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு வருஷத்தை யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு எவ்வளவு உபயோகமா இருந்தீங்க? உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு உபயோகமா இருந்தீங்க? குடும்பத்தை கொடுத்ததே அவர் தானே. குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிறவர் அவர் தானே. கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கி அவர் ஏமாற்றப்பட்ட நிலைமைகள் நம்ம வாழ்க்கையில மாறணும். உங்க நேரத்தை கொடுக்கணும். டைம், டேலண்ட், ட்ரெஷர். ஆண்டவருக்கு நம்ம என்னெல்லாம் கொடுக்கணும் சொல்லுங்க? டைம். எவ்வளோ மணி நேரத்தை கொடுக்குறீங்கன்னு திட்டம் பண்ணணும். 168 மணி நேரம் ஒரு வாரத்தில் இருக்குல்ல, வேலைக்கு 8 மணி நேரம், தூங்க 8 மணி நேரம், மீதி நேரத்தை ஆண்டவர் கொடுக்கணும். டைமே இல்லை, டைமை கொடுத்துருக்காரு. டேலண்ட், உங்களுக்குன்னு சில திறமைகளை கொடுத்துருக்கிறார். டேலண்ட்ஸ் பயன்படுத்தாதவர் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களால் மற்ற நேரம் பயன்படுத்துவாங்க. ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்குள்ள இருக்கிற தாளந்து கல்லறைக்கு போகுது? உங்கள்கிட்ட இருக்கிற தாளந்தெல்லாம் எங்கே போகுது? கல்லறைக்கு போகுது. இன்னைக்கு வாழும்போது அதை கர்த்தருக்காக பயன்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, எனக்கு நல்ல தாளந்தை கொடுத்துருக்கிறீங்க, நான் அதை உமக்காக பயன்படுத்தணும். அடுத்து ட்ரெஷர். நம்ம பொருளாதாரத்தை யாருக்கு பயன்படுத்தணும்? கர்த்தர் கொடுத்தது தானங்க. கர்த்தர் கொடுத்ததை பயன்படுத்தாம அது என்னத்துக்கு? அது எந்த கணக்கில் வரும்? கர்த்தருடைய பாகங்களை அவருக்கு பயன்படுத்த என்ன அரியர் இருக்கோ அத்தனையும் சேர்த்து லோன் எடுத்தாது கர்த்தருக்குரியதை இப்போ கொடுக்க போறீங்க. ரட்சிக்கப்பட்டதுலேருந்து, சத்தியம் தெரிஞ்சதுலேருந்து, ஆண்டவரை வஞ்சித்து ஏமாத்தி, ஸ்தோத்திரம், திருட்டு டேபிள், திருட்டு சோஃபா செட்டு, திருட்டு ஃபேனு, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பங்குகள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்ம பங்கு கர்த்தருக்கு பயன்படணும். எல்லாரும் ஒரு கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல பரிசுத்தாய் உதவி செய்வீராக.
ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற அந்த சிந்தைகள் அப்படியே பரிசுத்தாவிட்ட உதவி கேளுங்க. நாங்க பயன்படுத்தணும், என் டைமை பயன்படுத்தணும், என் தாளந்தை பயன்படுத்தணும், என் பொருளாதாரத்தை பயன்படுத்தணும். இதை தான் ஆண்டவர் ஃபீல் பண்றாரு. எல்லாரும் அவ்வப்போது நம்மளை செக் பண்ணணும். எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல டைம், டேலண்ட், ட்ரெஷர், இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. நேரத்தை பயன்படுத்தணும், தாளந்தை பயன்படுத்தணும், என் பொக்கிஷத்தை பயன்படுத்தணும். இது கர்த்தருக்காக பயன்படணும். ஒரு வருஷத்துக்கு 1-2 கூட்டம் கூட உங்க வீட்டுல ஜெபம் பண்ணி 4 பேருக்கு உபயோகம் இல்லாத ஒரு வீடா இருந்து அந்த வீட்டுல நீங்க குடியிருந்து என்ன பிரயோஜனம்? உங்க வீடு மற்றவங்களுடைய ஒரு ஆசீர்வாத மையமா இருக்க வேண்டாமா? ஸ்தோத்திரம். டிவி சத்தங்கள், சீரியல் சத்தங்கள் எல்லா பேய்களையும் உள்ள அழைக்குது. நம்ம வீடுகள் பரிசுத்தமாக்கப்படுவதாக. கரங்களை சுத்தி ஜெபம் பண்ணுங்க. எங்க வீட்டுகள் பரிசுத்தமாகட்டும், எங்க வீட்டு அறைகள் பரிசுத்தமாகட்டும், எங்க வீட்டுல ஜெபங்கள் நடக்கணும், அங்க புதியவர்கள் வந்து மனம் திரும்பணும். ஒரு என்ன ஆண்டவரே, எப்படியோ இருந்த எங்களை எடுத்து சிலருக்கு சொந்த வீடுகளை கொடுத்திருக்கிறார், சிலருக்கு நல்ல சோத்திரம் வாடகை வீட்டுல நல்ல பெரிய வீடுகளை கொடுத்திருக்கிறார். ஆனா அதுல தேவனுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே அந்த சோபாவில் சில இது அப்படியே படுத்து கிடக்கும் பாருங்க. அப்படியே இதுக்காக கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறாரு. உன் வீட்டை ஒரு ஆசீர்வாத மையமாக வைத்திருக்கிறார். எல்லா வீடுகள் ஒரு ஆசீர்வாத மையமா மாறணும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த வீட்டுக்குள்ள தரித்திர ஆவிகள், கனநித்திர ஆவிகள், சோம்பலின் ஆவிகள் எங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. சொல்லி விரட்டுங்க, விரட்டுங்க. ஒரு வைராக்கியம் வரட்டும் இயேசுவின் நாமத்துல. அங்க அசுத்த வல்லமைகள், விக்கிரகத்தின் கிரியைகள், ஹல்லேலூயா, தேவனை துக்கப்படுத்துகிற கசப்புகள் எங்க வீட்டுக்குள்ள நடமாடக்கூடாது. எங்க வீடு இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தை ஒவ்வொரு வீடுகளிலும் தெளிக்கிறோம். எல்லா வீடுகளிலும் கர்த்தர் உலாவுவீராக. ஆமென். கண்ணீரோடு வர்றவங்க ஆனந்தமா புறப்படணும், மனம் திரும்பி புறப்படணும், பிரச்சனை மாறி புறப்படணும். எல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு கிரியை செய்கிறார். பலன் இல்லாத திராட்சை செடி தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. யோசிக்கிறது பூரா தன்னை பத்தி. நான், என் பிள்ளை, என் மனைவி, என் கணவன், என் பிள்ளை, என் மனைவி, என் கணவன், என் பிள்ளை, இப்படியே ஓடிக்கிட்டு கிடக்குது. ஆண்டவர் பார்க்கறார், இதனால எனக்கு என்னப்பா பிரயோஜனம்? என் ராஜ்யத்துல எதுவும் பிரயோஜனமா? ஸ்தோத்திரம். என் பிள்ளை, இன்னும் சிலர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறது, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அதுக்குள்ளேயே ஓடிட்டு கிடக்குது. இதுக்காக கர்த்தர் ஒன்று அழைச்சார். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக டைமை ஸ்பெண்ட் பண்ண கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் கொஞ்சம் பாரப்படுங்க, கொஞ்சம் உடைங்க, 2 சொட்டு கண்ணீர் வரட்டும், கொஞ்சம் துக்கப்படுங்க. இதெல்லாம் தான் ஆசீர்வாதமா மாறும். இதெல்லாம் தேவனுடைய அடி மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியம். இந்த பகுதியில் நம்ம மனம் திரும்பிட்டா பெரிய மாற்றங்கள் நம்மை கொண்டு வரும். எல்லாருக்குள்ளையும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க சிந்தைகள் அப்படியே பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்து, ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிற நிலைமையிலிருந்து வெளியே வர விரும்புகிறேன், வெளியே வர விரும்புகிறேன். என் கதையை மட்டும்தான் 100% சிந்தித்து கொண்டிருக்கிறேன். உங்க கதைகளை யோசிக்க டைம் இல்லை அப்படின்னு நான் மாறி இருக்கேன். என் கொள்ளளவை பெரிதாக்கும் ஆண்டவரே, என்னை மறுரூபமாக்குங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக எரேமியா 12:10 வாசிக்கும் போது, அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை பாலான வனாந்திரமாக்கினார்கள். இது அடுத்த பிரச்சனை. அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து, அநேக மேய்ப்பர்கள், இது சரிப்படாது. ஸ்தோத்திரம். உங்க பாஸ்டர் யாருன்னா ஒரு நபரை காண்பிக்க தெரியணும். அதுவா அந்த 3 மாசம், அப்புறம் அந்த 6 மாசம், அப்புறம் இந்த ஒரு என்ன வாழ்க்கை அது? உன் திராட்சை தோட்டம் காலியாயிரும். அல்லேலூயா. இந்த நிலமெல்லாம் மாறி, ஸ்தோத்திரம், 10,000 உபாத்தியார்கள் இருந்தாலும் தகப்பன் மாதிரி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பன்னா இப்படி கொஞ்சம் பேசுவார், இல்லைன்னா மை சன் காட் பிளஸ் யூ, மை சன் காட் பிளஸ் யூ, இப்படிதான். இது அப்படி கிடையாது. தகப்பன் அந்த பிள்ளையுடைய வருங்காலம் நல்லா இருக்குன்னா இன்னைக்கு இருக்கிற குறைகள் கரைகள் எல்லாம் சரிப்படுத்துகிற இடம். அநேக மேய்ப்பர்கள் வந்தாங்க. சோத்திரம். ஏகப்பட்டவர். இப்ப மேய்ப்பர்கள் வர்றாங்களோ இல்லையோ, ஏகப்பட்ட செய்திகள் யூடியூப்ல வந்தது போனது, சாப்பிட்டுட்டு ஜெமிக்கிறதுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க.
யார் எதை பேசனே தெரியல. ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணிருப்பானான்னு தெரியாது. அவன் பேசுற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரியமான பங்கை பாழாக்கி வனாந்தரமாக்கினார்கள். அநேக மேய்ப்பர்கள் இருந்தா அது மிதிக்கப்பட்டுரும், வனாந்தரமா மாறிடும் வாழ்க்கை. இன்னைக்கு கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கர்த்தர் தந்த சபையில நிலைத்திருக்க அந்த ஊழியக்காரனுக்கு அடங்கி வாழ கர்த்தர் கிருபை தருவார். வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, நான் மாறணும் ஆண்டவரே. நான் வசனத்தை கேட்டு என் லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் வரணும். அநேகரால் நான் நடத்தப்படக்கூடாது. நீர் ஒருவனே அவரை நடத்தினீர். மெய்ப்பர்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அந்த சபையின் நடத்திப்புக்குள்ள இருக்க கிருபை தருவாராக. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆவியானவர் எனக்கு உதவி செய்வீராக. அப்படி இப்படி மனதை போட்டு குழப்புகிற பொல்லாத ஆவிகள் கையில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்திலே. ஸ்தோத்திரம். இதனால என்னாச்சு? திராட்சை தோட்டம் அழிந்து போய்விட்டது. அநேகரால் நடத்தப்படுறது. ஸ்தோத்திரம். எவர் எதை சொன்னாலும் உடனே அதை கேட்டு தலையாட்டுறது. எல்லாத்தையும் கேட்டுக்கிடுங்க, எதையும் கேட்க செயல்படுத்த வேண்டாம். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி தான் நடக்கணும். ஒரு மொசுக்கொட்டை செடியிலேருந்து ஒரு சத்தம் கேட்கும், மகனே இதை செய், மகளே இதை செய். அந்த சத்தம் கேட்டு சித்தம் செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மத்தேயு 21:33 வாசிக்கும் போது, வேறொரு உவமையை கேளுங்கள். உவமையை கேளுங்கள். வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி. போதும். இதான் இயேசு சொல்றார். ஏசாயா 5:1 உள்ளத இயேசு திரும்ப சொல்றார். ஒரு தோட்டக்காரர் தோட்டத்தெல்லாம் வேலி அடைச்சி கோபுரத்தெல்லாம் உண்டாக்கி நல்லா கடைசியில குத்தகை கொடுத்துட்டு போறார். அதுக்கப்புறம் பலனை எதிர்பார்த்து வருகிறார். வந்து பார்த்தா அனுப்புனவனை விரட்டி விட்டுறாங்க. பலன் வாங்க வந்தவங்களை அனுப்பி விட்டு, ஸ்தோத்திரம், சிலரை அடிச்சிடறாங்க, சிலரை காயப்படுத்திடுறாங்க. அப்புறம் குமாரன் அனுப்புறார். குமாரனையும் ஸ்தோத்திரம் கொலை செய்து விடுகிறார்கள். இதுதான் அங்க வருது இந்த கடைசியில. இப்ப என்ன ஆகுதுன்னா, அவர்கள் கையிலிருந்து பிடுங்கப்பட்டு அதை வேற நபருக்கு கொடுக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் அதற்கேற்ப கனி கொடுக்கிறவர்கள் கையில வருமா? தேவனுக்கு முன்பாக நம்ம உத்தமமா இருக்கும்போது தேவனுடைய பலன்களில் பயனடைய கர்த்தர் உதவி செய்வார். தேவனுக்கு ஏற்றவர்களாய் நாம் மாறும்போது தேவனுடைய பலன்களில் பயனடைய கர்த்தர் கிருபை செய்வார். தேவனுக்கு உலகம் பூரா ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்குது. அவருக்கு ஏற்றவர்களா மாறிட்டா அந்த இடத்துல பிளேஸ்மெண்ட கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். தேசத்திலும் உயர்ந்த இடங்களை கர்த்தர் தருவார். ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுல உயர்ந்த இடங்களை கர்த்தர் தருவார். இப்படி நாமும் நம்முடைய பிள்ளைகளும் தேவனால் உயர்த்தப்பட போகிறோம். இப்படி கர்த்தருக்கேற்ப வாழணுமே தவிர நான் உழைச்சி நான் கலைப்பிடிங்க அப்படிலாம் கிடையாது. கர்த்தருக்கு உண்மையா மாறு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ணு, கர்த்தருக்கு பிரியமா நட. அநேகரால் நடத்தப்படக்கூடாது. எசேக்கியேல் 15:2 வாசிக்கும் போது, மனுபுத்திரனே, காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா செடி கொடிகளை பார்க்கிலும் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன? மேன்மை என்ன? யாதொரு வேலை செய்ய அதிலே ஒரு. அப்போ அது உபயோகம் இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிறவங்கள இன்னைக்கு கர்த்தரோடு இணைந்து கொள்ளும் போது கர்த்தர் அந்த கிருபைகளை தருகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆகாதவர்களாய் போனார்கள், இதிலிருந்து நாம் நம்ம என்ன எச்சரிப்படைய வேண்டும் என்பதுதான் இந்த செய்தி நோக்கம். எச்சரிப்படைந்து தேவ பிள்ளைகள் கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ வேண்டும். தன் போக்கில் போகக்கூடாது, தாறுமாறா போகக்கூடாது, கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். உன்னத பாட்டு 7:12 வாசிக்கும் போது, அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். இப்ப நல்ல செடியா மாறணுமா வேண்டாமா? எத்தனை பேர் நல்ல செடியா மாற விரும்புறீங்க? முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது, ஸ்தோத்திரம், ஒரு கார் ஒரு பைக் வாங்க போறீங்கன்னா முதல்ல என்ன செய்வீங்க? இந்த வண்டியில என்ன பிளஸ் மைனஸ், அந்த வண்டியில என்ன பிளஸ் மைனஸ், இது மைலேஜ் என்ன, அது மைலேஜ் என்ன, இது சேஃப்டி என்ன, அது எல்லாம் விசாரிப்போம். மொத்தத்தில் ஆண்டவர் தான் சேஃப்டி நமக்கு, இருந்தாலும் அதை விசாரிப்போம். ஸ்தோத்திரம், கவனிப்போம். இந்த மாதிரி நம்ம லைஃப்ல இஸ்ரவேலர்கள் ஏன் தேவ மகிமை அனுபவத்திலிருந்து விலக வேண்டியதாயிடுச்சு? அவங்க குறைகளை கண்டுபிடிச்சி இன்னைக்கு நம்ம கவனமா இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இப்போ சொல்லப்பட்டிருக்கு, அதிகாலையிலே திராட்சை தோட்டத்துக்கு போவோம். அதிகாலையில தேவனை தேடுறவங்களா நம்ம இருக்கணும். அதிகாலை ஜெபத்துக்கு வர்றவங்களா இருக்கணும். அதிகாலை ஜெபத்துக்கு வர்றவங்களுக்கு
கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அங்க என்னெல்லாம் ஆசீர்வாதம் பாருங்க. அதிகாலையிலே திராட்சை தோட்டத்துக்கு போவோம், அங்கே திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் பூ மலர்ந்ததும் என்று மாதுளஞ்செடிகள் பூத்ததோ என்றும் பார்ப்போம். செடிகள் பூத்ததோ என்று பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். தேவ சமூகத்துல தான் தேவன் சில உச்சிதங்களை பகிர்ந்து கொள்கிறார். அவர் சமூகத்துல இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். அதிகாலையில வந்து தேடணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு தூங்கட்டும் என்று சொல்வாயோ, அப்படி என்றால் உன் தரித்திரம் எப்படி இருக்குமா? வழிபோக்கனை போல இருக்கும். அதிகாலையில தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். நேசத்தின் உச்சிதங்கள் பரிமாறப்படுகிறது. கர்த்தர் அந்த கிருபை எல்லாருக்கும் தருவாராக. எல்லாரும் ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. நான் அதிகாலை ஜெபிக்கிற ஜெபத்துல வளர உதவி செய்யுங்கப்பா. அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. அதிகாலையில தேட கர்த்தர் கிருபை தருவாராக. அந்த கிருபையை கேளுங்க ஆண்டவர்ட்ட. கேளுங்க கேளுங்க. நீங்க ஜெபிச்சு உங்க சந்ததி நல்லா வரும். அம்மா, நீ அதிகாலை எழுந்து உன் கண்ணீரை விடு. உன் பிள்ளைக்காக கண்ணீர் விடு. நீ நதி அளவு கண்ணீர் விடு. உன் பிள்ளைக்காக நதி அளவு கண்ணீர் விடு. நீ ஜெபத்துக்கே வர மாட்டேங்கியே. அதிகாலையில எழுந்து அழு. எல்லாம் நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்குது. எங்கேயும் சத்துரு நுழைஞ்சிடக்கூடாதுல்ல. இப்பவே ஜெபத்தை பேங்க் பேலன்ஸ்ல சேர்த்து வைங்க. பேங்க்ல எவ்வளவு இருக்குங்கிறது முக்கியம் அல்ல. உங்க பிரேயர் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது, ஜெபத்தை சேர்த்து வைங்க. தலைமுறைக்கு இயேசு அன்னைக்கு ஜெபித்து வச்ச ஜெபம்லாம் இன்னைக்கு சபைக்கு ஆசீர்வாதமா மாறி இருக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலர் முன்னோர்கள்லாம் நல்லா ஜெபிக்கிறவங்க, சிலருடைய பெற்றோர்லாம் ஜெபிக்கிறவங்க, அதெல்லாம் பேங்க் பேலன்ஸ் மாதிரி நம்ம மேல இருக்குது. ஏதோ அன்னைக்கு இருந்த பக்தியில ஜெபிச்சாங்கல்ல, அதை கேட்டு கர்த்தர் உங்க மேல அந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இன்றைக்கு நீங்க அதுல வளர கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த வாழ்க்கையிலிருந்து விலகிடக்கூடாது. கர்த்தரை பற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அதிகாலையில முக்கியத்துவம் கொடுப்போம். அடுத்தபடியாக ஏசாயா 27:2-3 வாசிக்கும் போது, அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் நல்ல திராட்சை ரசத்தை தருகிற திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். பாடுங்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா சொல்றாரு. நல்ல திராட்சை ரசத்தை கொடுக்கிற தோட்டமாய் உன்னை நான் மாற்றுவேன். உன் குடும்பத்தை நான் மாற்றுவேன். இந்த சபையை நான் மாற்றுவேன். இந்த ஊழியத்தை நான் மாற்றுவேன். இங்க வந்திருக்கிற சந்ததிகளை மாற்றுவேன். அதை குறித்து பாடுங்க. கர்த்தர் எவ்வளவாய் நம்மை ஆசீர்வதிக்க போகிறாருங்கிற உணர்வு நமக்குள்ள வரட்டும். ஹல்லேலூயா. அடுத்து, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி. நமக்கு சொல்றார், நான் கேரண்டின்னு கர்த்தர் சொல்றாரு. நான் உன்னை காப்பாற்றுவேன், அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி. வசனம் கிடைக்கணுங்க. பாடல் மூலம் ஏன் பாடுறோம்? அதுல ஒரு வசனம் கிடைக்கும். ஜெபிக்கிறோம், வசனம் கிடைக்கும். ஆவியினால் நடத்தப்படணும். அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இன்னைக்கு நல்ல திராட்சை செடியா மாறும்போது கர்த்தர் சொல்றாரு, நானே அதை காப்பாற்றுவேன், தண்ணீர் பாய்ச்சுவேன், சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்வேன். பக்கத்துல இருக்கவங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுங்க. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார், தண்ணீர் பாய்ச்சுவார், சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்வார். காப்பாற்றுவார், தண்ணீர் பாய்ச்சுவார், சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்வார். அல்லேலூயா. அடுத்து ஏசாயா 60:21 வாசிக்கும் போது, உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், ஜனங்கள் எல்லாரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும். இங்க வந்திருக்கவங்க எல்லாம் யாரா? நீதிமான்கள், பூமியை சுதந்தரிக்கிறவர்கள். நம்ம எல்லாம் யாரு? பூமியை சுதந்தரிக்கிறவர்கள். ஏன்னா இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க, நீ வித்துட்டு எங்கடையா போடா அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். ஸ்தோத்திரம். ஊரை விட்டு ஓடு அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எப்பா, நீ பூமியை சுதந்தரிக்க போகிற. நீ நான் நட்ட கிளைகள். தேவன் நட்டி இருக்கிறார் உங்களை. இந்த திருச்சியில கர்த்தர் உங்களை நட்டி இருக்கிறார். எவனும் பிடுங்க முடியாது. உங்க பிள்ளைகளை, குடும்பத்தை கர்த்தர் நாட்டி இருக்கிறார். அவருடைய மகிமைக்கான கிரியைகளா கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தர் நாட்டி இருக்கிறார்.
ஹல்லேலூயா. யோவான் 6:55 வாசிக்கும் போது, என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. கம்யூனியன்ல கொண்டு வந்து முடிச்சிட்டாரு ஆண்டவர். இந்த திராட்சை ரசம், அந்த ஜீவனை கொடுக்கிற ரசம், அது என்ன சொல்றார்? என் மாம்சம். கல்வாரி சிலுவையில அந்த ஆலையில, திராட்சை ஆலையில அந்த திராட்சை பழங்கள் எல்லாம் போட்டு என்ன செய்வாங்க? அதை ரசமா மாத்துவாங்க. இதே மாதிரிதான் கல்வாரி சிலுவையில நம்மளெல்லாம் ரட்சிப்பதற்காக இயேசு அந்த ஆலையிலே அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், ஜீவனையே கொடுத்தார். ஆண்டவர் இப்ப சொல்றார், இது மெய்யான பானமா இருக்கிறது. உன் பாவத்தை பரிகரித்து புது வாழ்க்கை கொடுக்கிற அந்த பானம். பரிசுத்த பிதாவே, இந்த ஜெபத்துல, இந்த செய்தியில பங்கெடுத்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்துவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.